ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிலிப்பியர் 4 அதிகாரம் 7 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் தங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட அப்பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசித்தவுடன் நம்முடைய சிந்தனையில் ஒரு கேள்வி, எப்பொழுது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. எப்பொழுது என்றால், இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் மிகவும் கவலையோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கவலைகள் எல்லாவற்றையும் போக்குவதற்காக இந்த நம்முடைய புத்தியில் அநேக பிரச்சனைகள் மத்தியில் நம்ம எப்படி வாழ்வோம் என்று, எப்படி இருப்பது என்று நமக்கு ஒன்றும் புரியாது. அதை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அப்படிப்பட்ட குழப்பமான நேரத்தில், வேதனை நிறைந்த நேரத்தில், சோர்வாக இருக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம கவலையோடு வேதனைக்கோடு கஷ்டத்தோடு கூட இருக்கிற நேரங்களில் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்தும் போது தேவன் நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்துக்குள்ளாக காத்து கொள்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுப்பதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், போராட்டங்கள், தேவைகள், அநேக இடர்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் நம்முடைய கவலைகளையோ தேவைகளையோ யாரிடம் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை தூற்றி திரிகிறதற்கு அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் நாம் நம்முடைய பிரச்சனைகள் மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் நாம் தெரிவிக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதலினால தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும், நீங்கள் மனிதரிடத்தில் ஒருபோதும் நீங்கள் யாரிடத்திலும் சொல்ல தேவையில்லை. தேவனிடத்தில் நாம் அறிவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள், மெய்யாகவே இந்த காரியத்தை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மிகுந்த சமாதானத்தை, எல்லாவற்றிற்கும் மேலான சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனிதனிடத்தில் அறிவித்தாலும் நம்முடைய பிரச்சனைகளை, ஆனால் தேவனிடத்தில் ஒரு மனிதன் அறிவிப்பான் என்றால், சோத்திரத்தோடு கூட வேண்டுதலினால் அவரிடத்தில் அறிவிப்பான் என்றால், அவனுடைய இருதயத்தில் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் அவனுடைய இருதயத்தை நிரப்புகிறது என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சிந்தனைகளை காத்து கொள்கிறது என்று கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் தெரியப்படுத்தும்படியாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நீர் ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் நீர் நிரப்புகிறதற்காய், எங்களுடைய சிந்தனைகளை நீர் காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், வியாதிகள் இருந்தாலும் அதை குறித்து நாங்கள் கலங்காதபடி, மனிதரிடத்தில் அதை தெரிவிக்காதபடிக்கு தேவனிடத்தில் நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் செபித்து உம்மிடத்தில் தெரியப்படுத்தி உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரே சமாதானத்தினால் நிரப்பி எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே எங்களை காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதித்து நீர் நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த புதிய நாளில் தேவ சமாதானத்தோடு நீர் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தனைகளை நீர் காத்து கொள்ள போகிறதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி மேலான தேவ சமாதானத்தை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.